வருமானத்தோட கல்வி அப்படிங்கிற ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா 9க்கு அது 11 லாபஸ்தானமாக மாறுவதால். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது மகரத்திற்கு துலாம் வீடு தான் 10ஆம் இடம். அப்போ துலாமத்துக்கு பார்த்தீங்கன்னா நேர் 9, அதாவது 10க்கு 10ஆம் இடத்தில் பயணிக்கிறார் குரு. அப்போ 10க்கு 10ங்கும் போது குரு இந்த இடத்துல தொழில் செய்யலான்னு நினைக்கிறவங்கிறவங்க தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. தொழில் முன்னேற்றம் உண்டு மகர ராசிக்கு. 10ஆம் வீட்டுக்கு 10ஆம் இடமாக வருவதால் மகரத்திற்கு இந்த குரு நன்மையை செய்வார். கவலை வேண்டாம், தொழில் நன்றாக இருக்கும். 11ஆம் வீட்டிற்கு, அதாவது விருச்சிகத்திற்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால், விருச்சிகம் என்பது மகரத்திற்கு 11ஆம் இடம். அப்போ மூத்த சகோதரனுக்கு அது 9ஆம் இடம் பாக்கியம். அப்போ மூத்த சகோதரனுக்கோ அல்லது இவங்களோட லாபஸ்தானத்திற்கு மீண்டும் ஒரு லாபம் சேர்க்கக்கூடிய இடமாகத்தான் இந்த 9ஆம் இடம் இருக்கும். இதுவும் நன்மையை பயக்கும். அடுத்தது 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுர் வீடு 12ஆம் இடமாக வரும். 12ஆம் இடம் அதிபதி தான் பார்த்தீங்கன்னா 8ல் போய் அமர்ந்திருக்கார். அதாவது மகரத்திற்கு 7லும் தன் வீட்டிற்கு 8லும் அமர்ந்திருப்பதால் கொஞ்சம் நட்பு உணர்வில் நட்பு பாராட்டுவதில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க, நீர்நிலையில் உள்ள தெய்வங்களை வணங்குங்கள். அடுத்தது மனைவி சொல் மந்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லா நலமும் வளமும் உங்களுக்கு கொடுக்கும். நன்றி.